ரஹ்மான் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சூறாவை பார்க்க போகிறோம். இந்த ஒரு சூறாவை காலை நேரத்தில் நீங்கள் ஓதிவாங்க. ரொம்ப சிறப்புக்குரிய சூறா. ஒரு முறை உணர்ந்து பொருளோடு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த சூறாவை ஓதிடலாம். வெறும் 5 வசனங்கள் தான், சின்ன சின்ன வசனங்கள். நிறைய பேருக்கு இந்த சூறா மனப்படமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் காலையில் 9 முறை ஓதுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அன்றைய இரவுக்குள்ளேயே உங்கள் கையில் கொடுத்துரும். அல்லாஹுடைய வல்லமையை பறைசாட்டக்கூடிய சூறாவாக இருக்குது. அதனால இது ரொம்ப மகத்துவமான சூறா. அந்த சூறா தான் அலம் தர கைஃப சூறா, அதாவது சூறா ஃபீல். இந்த சூறாவை பற்றி சொன்னால் இதில் ஒரு வரலாறு இருக்குது. எப்பயுமே வரலாறு இருக்கக்கூடிய சூறா ரொம்ப பிரத்யேகமான சூறாவாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் அந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு சில விஷயங்களை புரிய வைப்பான். அப்படி பார்க்கும்போது இது பார்த்தா யானைப்படை என்னாச்சுன்னா மக்காவை அழிக்கிறதுக்காக, அதாவது காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக வராங்க. யானைப்படையோடு யார் வரா? ஆபிரஹா மன்னன் வருகிறான். அந்த நிகழ்வை விவரிக்கக்கூடியதாகத்தான் இந்த ஒரு சூறா இருக்குது. அப்படி ஆபிரஹா மன்னன் மக்காவையே அழிக்கிறதுக்காக யானைப்படையோடு வரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவனுடைய வல்லமையை கொண்டு அந்த படையை ஒன்றுமில்லாமல் ஆக்குறான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வே சூறாவில் சொல்லி காட்டுறான். சூறா அல் ஃபீலில் 5 வசனம் இருக்கா. அதில் முதல் வசனம், நபியே, யானை படைக்காரர்களை இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அப்படின்னா அந்த யானை படையாளர்களை நம்ம என்ன செஞ்சோம் நீங்கள் பார்க்கலையா? அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கி விடவில்லையா? அவங்களுடைய சூழ்ச்சி என்ன பண்ணிட்டோம்? நாம் பாழாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினோம். அல்லாஹ் பார்த்திங்கன்னா அப்போ தான் அபாபில் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்புகிறான். அந்த பறவைகள்லாம் என்ன வச்சிருந்துச்சு? சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன. சுடப்பட்ட கற்கள், அதான் முக்கியம். கல் போடுறது சின்ன சின்ன கல்லுனா அது யாருக்கும் வலிக்காது. ஏன்னா ஒரு பறவை, அந்த பறவையே சின்ன பறவை, அது போட்டதும் சின்ன சின்ன கற்கள்னு சொல்லி அல்லாஹ் சூறாலேயே சொல்கிறான். அப்போ சின்ன சின்ன கற்கள் வலிக்குமானா வலிக்காது. அதனால தான் சுடப்பட்ட சின்ன சின்ன கற்களை கொண்டு அவை எரிந்தன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சுடப்பட்ட கற்கள் போட்டால் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு நெருப்பு கங்கை தூக்கி மேலே போட்டால் எப்படி இருக்கும்? அது கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆயிரும்? தாங்க முடியாது. அதுலேயும் சுடப்பட்ட கற்கள்னு சொல்லும் போது இன்றைக்கெலாம் பார்த்தா வெடிமருந்தெல்லாம் வந்துருச்சு, ஏவுகணையெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போயெல்லாம் ஏவுகணை பற்றிலாம் யாருக்கும் புரியாது, எப்படி சுடப்பட்ட கற்களை போட முடியும்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஏவுகணை வீசினா என்ன ஆகுது? போய் விழுகுது. அது சுடப்பட்ட கல் மாதிரி தானே. போய் விழுந்ததுக்கப்புறம் அந்த இடமே பற்றி எரியுது, அழிச்சிருது. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் பார்த்திங்கன்னா நபி அவர்களுக்கு காலத்துக்கு முன்னாடியுமே நடந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அது வீசினப்ப என்ன ஆனாங்கன்னா, அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவன் ஆக்கிவிட்டான். எப்படி ஆயிட்டாங்க? அப்படியே வைக்கோல் மாதிரி ஆயிட்டாங்க. வைக்கோல் எப்படி இருக்கும்? அப்படியே அது நார் நாராக இருக்கும். அந்த மாதிரி அந்த யானை படையும் அந்த ஆபிரஹா மன்னன் அவனோடு வந்தவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா அப்படியே மென்று தின்னப்பட்ட வைக்கோல் மாதிரி அப்படியே நசன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க? அவர்களை அல்லாஹ் அழித்துட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய வல்லமையை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த சூறாவை படித்து காட்டுறேன் பாருங்க. அலம் தர கைஃப ஃபஹல ரப்புக்க பியஸ்ஆபில் ஃபீல் அலம் எஜ்ஹல் கைதஹும் ஃபி தல்லீல் ஃபர்சல அலைஹிம் தைரன் அபாபில் தர்மீஹிம் பிஹிசாரத்தின் மின்சிஜில் ஃபஜஹலஹும் கஸ்ஃபின் மாகூல். இந்த சூறாவை ஓதுங்க. நடக்கவே நடக்காது, என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கூட உங்களுக்கு அவனுடைய வல்லமையை கொண்டு நடத்தி கொடுப்பான். இதை நீங்கள் 9 முறை ஓதிக்கொள்ளுங்க காலை நேரத்தில். இதோடு சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரமலான் நோன்பே எதுக்காக அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான்னா, நாம் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காகத்தான் அல்லாஹ் ரமலான் நோன்பை கடமையாக்கியிருக்கான். அப்படி யார் தக்வா உடையவர்களாக ஆகவில்லையோ அவர்களுடைய நோன்பை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் நோன்பு வச்சும் பிரயோஜனம் இல்லை, தக்வாவை அடையாமன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம தக்வாவை அடைந்துட்டோமா ரமலான்லேன்னு கேட்டால் 1000ல் ஒருத்தவங்க கூட தக்வாவை அடையிறதில்ல. எப்படி தக்வாவை அடையணும்னு சொல்லி யாருக்குமே தெரியறதில்ல. அதனால தக்வாவை அடையக்கூடிய 6 வழிகளை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நிச்சயமாக ரமலானில் ஒரு அடியான் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். அது இல்லாமல் 30 நோன்பு வச்சாலும் நமக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் காலத்திலையும் தக்வாவிற்காகத்தான் நம்ம நோன்பு வைக்க சொன்னோம்னு சொல்லி. அப்போ அந்த தக்வானா என்ன, அதை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட் கிடையாது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த டைட்டில் தெரியுதுல, அந்த இடத்துல ஹேரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லிங்காக நான் இதை தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், டைட்டிலுக்கு கீழே இருக்கும்.
அதில் நம்ம தக்வாவை அடையக்கூடிய வழிகளை பற்றி போட்டிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அமல்கள் கிடையாது, அது வழிகள் தான். அப்போ அந்த 6 வழிகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே சஹரில் வீடியோ போடுறோம். அந்த வீடியோக்களே பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.